The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. அண்ணல் அம்பேத்கர் அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி சிலைக்கு முன் நின்று உங்களை போன்று நாங்கள் சமத்துவ அரசியலை முன்னெடுப்போம் அப்படின்னு ஒரு உறுதிமொழி ஏற்கிறாங்க. இந்த வாழ்த்தை கொச்சப்படுத்துறாங்களா? கிறிஸ்துவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் எந்த மத சண்டையும் வந்துவிடக்கூடாது. இந்தியா என்பது ஒரு மத நல்லிணக்கம் கொண்ட ஒரு நாடாக இருக்கணும். எந்த பிரிவினையும் வந்துடக்கூடாது, எந்த ஏற்றத்தாழ்வுகள் வந்துடக்கூடாது என்பதற்காகவே எங்களுடைய அரசியல் வாழ்த்து என்பது சமூக நீதி வாழ்த்தாக இருக்கிறது, சமத்துவ வாழ்த்தாக இருக்கிறது. இது வர்றதுனால தான் எதிரணியில் இருப்பவர்களுக்கு அச்சம் ஏற்படுது. அவருக்கு இதையெல்லாம் விமர்சிக்கிறாங்க. என்ன அவங்க சாதி வெறியாகவும் மத வெறியாகவும். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடக்குது. அதுல அறிக்கை வந்தது. நம்ம இடைத்தேர்தல் உள்ளிட்ட விஷயங்கள்ல உள்ளாட்சி தேர்தலையுமே குறிப்பிட்டுட்டாங்க. டிசம்பர்ல வரப்போகுதுன்னு சொல்றாங்க. நம்மளோட இலக்கு 2026 தேர்தலில் தான் அப்படின்னு. ஏன் போட்டியிடுறதுல என்ன பிரச்சனை இருக்கு? இப்போ புதிதா ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஒரு இடைத்தேர்தல் போது போட்டியிடலாம்ல. இல்ல, அரசியல் என்பது பொழுதுபோக்கு கிடையாது. அரசியல் என்பது ஒரு வியாபாரமும் கிடையாது. அரசியல் என்பது விளையாட்டு கிடையாது. அரசியல் என்பது ஒரு பொறுப்புள்ள மக்கள் பணி. மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு மிகப்பெரிய ஒரு வியாபாரம், திரைத்துறையில் நம்பர் 1 இடத்துல இருக்கக்கூடிய தளபதி அவர்கள் அதெல்லாம் தூக்கி போட்டு நான் மக்களுக்கு நல்லது செய்ய போறேன் அப்படின்ற ஒரு உணர்வோடு வருகின்ற பொழுது ஒரு இடைத்தேர்தல் வருது, நம்ம அதுல போட்டியிட்டு பார்ப்போம் அப்படின்ற நம்ம பொத்தம்பதுவான அரசியல் பணியை நம்ம முன்னெடுக்க முடியாது. ஏன்னா கட்டமைப்பு என்பது மிக முக்கியம். கட்டமைப்பு இல்லை என்றால் வெற்றி சாத்தியமே கிடையாது. கட்டமைப்பு இருந்தால் மட்டும்தான் வெற்றியை நம்ம சாத்தியப்படுத்த முடியும். மக்களுக்கு சேவை செய்த அரசியல் பணி என்பது வேற, ஓட்டு அரசியல் பணி என்பது வேற. நம்ம இத்தனை ஆண்டுகாலம் 20 ஆண்டுகளா நம்ம மக்களுக்கு பல நலத்திட்ட உதவிகள் செய்து சேவைகள் செய்த அந்த மக்கள் பணி என்பது வேற. இப்ப நம்ம ஓட்டு அரசியல், வாக்கு அரசியலை நோக்கி வரோம், அதிகாரத்தை நோக்கி வரோம். ஆனால் அம்பேத்கர் சொல்ற மாதிரி தான், அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் எல்லாம் எளிமையானது. அப்ப அதிகாரத்தை நோக்கி போகும்போது கட்டமைப்பு என்பது மிக 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 முக்கியம். கட்டமைப்பு இல்லை என்றால் சறுக்கல் தான் ஏற்படும். இப்போ தமிழ்நாட்டை 5 முறைக்கு மேல ஆட்சி செய்த திமுகவை 1949 திமுக என்ற கட்சி உருவாக்கப்படுது. ஆனா 1952 ஒரு பொது தேர்தல் ஒண்ணு வருது. அந்த தேர்தல் அவங்க போட்டியிடல. 57 தான் போட்டியிடுறாங்க. அதன் பிறகு படிப்படியாக முன்னேறி 1967 ஆளுங்கட்சியாக வராங்க. அப்ப கட்டமைப்பு என்பது இன்றியமையாத தேவை அரசியல்ல. இப்ப நாம் தமிழர் கட்சி, அண்ணன் சீமான் அவர்கள் ஆரம்பித்த நாம் தமிழர் கட்சி கூட 2010 ஆரம்பிக்கிறாங்க. 11 ஒரு தேர்தல் வந்தது, நிக்கல. நேரா 16 தான் நின்னாங்க. அப்போ கட்டமைப்பு என்பது ரொம்ப முக்கியம். அந்த கட்டமைப்பை உருவாக்கி அதன் பிறகுதான் மிகப்பெரிய ஒரு செயல்பாடுகளை செய்து இன்று 8% வாக்குகளை பெற்று ஒரு மாநில கட்சிக்கான ஒரு அங்கீகாரத்தை பெறாங்க. இப்ப மாநில கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளும் முதல் 10 ஆண்டுகள் தேர்தல் புறக்கணிப்பு செஞ்சாங்க. தேர்தல் புறக்கணிப்பு என்பது அந்த 10 ஆண்டுகள் அந்த கட்சியை கட்டமைச்சாங்க, பொறுப்பாளர்களை நியமிச்சாங்க, கொள்கைகளை நியமிச்சாங்க, கோட்பாடுகளை நியமிச்சாங்க. ஒரு வலிமையான ஒரு கட்சியாக மாறிய பிறகுதான் 10 ஆண்டுக்கு பிறகு தேர்தலில் போட்டிட்டாங்க. படிப்படியாக முன்னேறி இன்று 4 சட்டமன்ற உறுப்பினர், 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வச்சிருக்காங்க. மாநில கட்சிக்கான ஒரு அங்கீகாரத்தை பெற்றிருக்காங்க. இப்ப அந்த அடிப்படையில் தான் நம்ம இந்த விக்கிரவாண்டி தேர்தலை நம்ம எதிர்கொள்ளணும். தலைவர் அவர்கள் கட்சி ஆரம்பித்து 4 மாதங்கள் தான் ஆகுது. ஒரு இடைத்தேர்தல் ஒண்ணு வருது. இடைத்தேர்தல்ல ஆளுங்கட்சியினுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு நம்ம ஈரோடு இடைத்தேர்தல நமக்கு தெரியும். மக்களை எப்படி அடைச்சு வச்சு பிரச்சாரம் பண்ணாங்க, காசு கொடுத்து எப்படி ஓட்டு வாங்கினாங்க, அங்க அந்த தேர்தல் அத்துமீறல் எப்படிலாம் நடந்தது என்பது நம்ம கண்கூடாக பார்த்தோம். அப்போ விக்கிரவாண்டியில நம்ம போட்டியிட்டா என்ன நடக்கும்? அப்போ நம்மளுடைய இலக்கு என்பது ஒரு பெரிய இலக்கு. நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தை நோக்கி நம்ம போறோம். அப்படின்ற போது 2026 சட்டமன்ற தேர்தலை நம்ம எதிர்கொள்வோம் அப்படின்னு தலைவர் அவர்கள் முன்னாடியே அறிக்கையில சொல்லிட்டாங்க. அப்ப இடைப்பட்ட காலத்தில் நடைபெறுகின்ற எந்த இடைத்தேர்தலிலும் உள்ளாட்சி தேர்தலிலும் நம்ம போட்டியும் இடல, யாருக்கும் நம்ம ஆதரவும் கொடுக்கல. நம்மளுடைய இலக்கு என்பது 2026 என்பது தலைவர் அவர்கள் தெளிவா சொல்லிட்டாங்க. அந்த அடிப்படையில் எங்களுடைய அரசியல் பயணம் இருக்கு. அதனாலதான் விக்கிரவாண்டி தேர்தல் நீங்க சொன்ன மாதிரி போட்டியிடல அப்படின்ற விஷயங்களை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நீங்களே ஆரம்பத்துல சொன்னீங்கல்ல, எந்த ஒரு இஷ்யூ வந்தாலும் பாதிக்கப்பட்டவங்க பக்கத்துல நிக்கிறது அப்படின்றது விஜய் அவர்களோட ஸ்டைல், பாணி அப்படின்னு சொன்னீங்கல்ல. நீங்களும் இப்ப சொன்னீங்க ஆளுங்கட்சி ஈரோட்ல எப்படி தேர்தல் நடத்தினாங்க அப்படின்ற விஷயங்கள் சொன்னீங்க. நீங்க சொன்ன மாதிரி கள்ளக்குறிச்சியிலுமே மது, கள்ளச்சாரம், நீங்க அரசை தான் விமர்சிக்கிறீங்க. அப்படின்னும் போது நீங்க வேற யாருக்காவது ஆதரவு இல்ல அரசை தான் விமர்சிக்கிறோம் அப்படின்றது நீங்க தவறா சொல்றீங்க. அரசுதாங்க காரணம். அரசு தானங்க அது பொறுப்பேற்கணும். கள்ளச்சாராயம் சந்தையில் எப்படி வந்தது? இப்ப கள்ளச்சாராயம் கள்ளச்சாராயத்துல போதை அதிகமாகணும் அப்படின்றதுக்காக மெத்தனால் என்கின்ற ஒரு வேதிப்பொருள்
ஒரு விஷத்தன்மை கொண்ட ஒரு வேதிப்பொருள், எரிவூட்டக்கூடிய ஒரு வேதிப்பொருளை வந்து கலக்குறாங்க. கலக்கும் போது அது விஷமாக மாறுது. 2 மில்லிக்கு மேல வந்து மெத்தனால் உட்கொண்டாலே ஆபத்து, உடம்புக்கு நமக்கு ஆபத்து. 5 மில்லி போனாலே உடனடி மரணம். என்னதான் வந்து இந்த கள்ளச்சாராயம் குடித்தவர்களை காப்பாற்றினாலும் கூட அவங்களுக்கு உள்ள இருக்கிற உறுப்புகள் எல்லாம் பாதிக்கப்படும். அதிகபட்சம் 1 வாரத்துல இறந்துருவாங்கன்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. அப்போ மெத்தனாலை தனிநபர்கள் பயன்படுத்த கூடாது, கிடையாது. இந்தியாவிலே தடை செய்யப்பட்டிருக்கு. தொழிற்சாலைகள் மட்டும்தான் மெத்தனால பயன்படுத்தணும். ப்ராப்பர் டாக்குமெண்ட் இருந்தாதான் மெத்தனால பயன்படுத்த முடியும். அப்போ ஒரு சாதாரண ஒரு மனிதன் எப்படி வந்து 330 லிட்டர் மெத்தனால் அவன் கையில எப்படி கிடைச்சது? இல்ல அதுதான் நான் சொல்றேன். அதற்கான நடவடிக்கை அப்படின்றத அரசு இப்ப வந்து எடுத்துட்டாங்க. அதாவது அரசை நாங்க விமர்சிக்கிறோம் அப்படி நீங்க சொல்றீங்க. அது சரிதான் நான் சொல்றேன். இல்ல நான் அதை தவறா சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, அரசு மீது உங்களுக்கு ஒரு விமர்சனம் இருக்கு, அந்த ஆட்சி நிர்வாகத்துல சரியா இல்லை அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குல்ல. அப்படின்னும் போது நீங்க வந்து வேற யாராவது ஒருவரை ஆதரிக்கலாம், இல்ல ஏதாவது ஒண்ணு வந்து பண்ணலாம், ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கிற வகையில. அரசு வந்து இல்ல, அந்த அரசு இவ்வளவு தவறுகள் செய்து அந்த 60 பேர் இறப்பிற்கு காரணம் இந்த அரசும் காவல்துறையும் அங்க இருக்கிற வருவாய்த்துறை அதிகாரிகளும் இல்ல சட்டமன்ற உறுப்பினர்களும் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் செய்த ஒரு கூட்டு கொலை, அரச கொலை தான் இந்த 60 பேர். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இவர்கள் எல்லாம் சரியா தங்களுடைய வேலைகளை செய்திருந்தாங்கன்னா அங்க கள்ளச்சாராயம் புழக்கம் ஏற்பட்டிருக்காது, மக்கள் அந்த கள்ளச்சாராயத்தை வாங்கி குடிச்சிருக்க மாட்டான். நீ வந்து அரசு நடத்தக்கூடிய மதுபான கடைகளுடைய விலை அதிகமா இருக்கிறதுனால தான் 30 ரூபாய்க்கு கிடைக்குது, 40 ரூபாய்க்கு கிடைக்குது, 50 ரூபாய்க்கு கிடைக்குது, 60 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னு எவனோ விற்கிற ஒரு சாராயம் பாக்கெட்டை வாங்கி அவன் குடிக்கிறான். அதுல விஷம் கலந்துருக்குன்னு தெரிஞ்சுதான் எவனா குடிச்சிருப்பானா? அப்போ அதை வந்து கண்காணிக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? அரசுக்கு இருக்கு. அப்ப மக்கள் அதெல்லாம் பாக்குறாங்கல்ல. அப்ப நாங்க எப்படி நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி செயல்பட்டோமோ, எப்படி வாக்கு செலுத்தினோமோ, அதே போன்று விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நான் நேரடியாவே கேட்கிறேன். ஒரு பக்கம் பாமக வேட்பாளர் அன்புமணி நிக்கிறாரு, இன்னொரு பக்கம் நாம் தமிழர் வேட்பாளர் நிக்கிறாங்க, அதுபோக சுயேட்சைகள் அந்த மாதிரி நிறைய பேர் நிக்கிறாங்க, ஸ்ரீமதி அவங்களோட அம்மா கூட வந்து நிக்கிறாங்க. உங்களுக்கு ஆளும் கட்சி மீது விமர்சனம் இருக்கு அப்படின்னா இவங்க யாராவது ஒருவரை கூட ஆதரிக்கலாம்ல? இல்ல, ஒரு இடைத்தேர்தல் எப்படி நடக்கும், அந்த இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி எப்படி அத்துமீறுவார்கள், எப்படி வந்து வாக்குகளை வந்து சிதறடிக்க முயற்சி பண்ணுவார்கள், எப்படி வந்து வாக்குகளை பணம் கொடுத்து வாங்குவார்கள் என்றெல்லாம் நமக்கு தெரியும். நாடாளுமன்ற தேர்தலில் எங்க தோழர்கள் எப்படி ஜனநாயகத்தின் பக்கம் நின்றார்களோ அதே போன்று இந்த இடைத்தேர்தலிலும் ஓட்டளிப்பது என்பது அவரவர் உரிமை, அவரவர் ஜனநாயக கடமை. அந்த ஜனநாயக கடமை ஜனநாயக பூர்வமாக ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று எங்க தோழர்கள் முன்னெடுப்பார்கள். நாமளே வந்து பார்த்தோம், நிறைய இடத்துல வந்து விஜய் ரசிகர்கள் நம்ம ஃபீல்டுக்கு போயிருக்கும் போது கடந்த தேர்தலில் வந்து நாங்கள் வந்து அடுத்த முறை வந்து எங்கள் அண்ணனுக்கு ஓட்டு, இந்த முறை அவரோட அண்ணன் சீமானுக்கு தான் நாங்கள் வாக்களிச்சோன்னு நிறைய இடங்கள் வந்து விஜய் ரசிகர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. விக்கிரவாண்டியிலையுமே கூட நல்ல ஒரு கட்டமைப்பு இருக்கு அப்படின்ற விஷயங்களையும் நம்ம வந்து பார்க்கிறோம். விஜய் ரசிகர்கள் யாருக்கு வாக்களிக்கணும் அந்த மாதிரியான ஏதாவது விஷயங்கள் இல்ல? வாக்களிப்பது என்பது ஒரு ஜனநாயக உரிமைங்க. வாக்களிப்பது என்பது ஒரு ஜனநாயக கடமை. அந்த ஒரு கடமையும் ஒரு உரிமையும் ஒரு அதிகாரத்தையும் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. இந்திய அரசமைப்பு சட்டம் நமக்கு அதை கொடுத்திருக்கு. அந்த உரிமையை வந்து மக்கள் சரியான நபருக்கு பயன்படுத்துவார்கள் என்பது என்னுடைய கருத்து. தொடர்ச்சியா இவர் வந்து வாழ்த்து மட்டும்தான் சொல்லிட்டு இருக்காரு, எதற்கு எடுத்தாலும் வாழ்த்து சொல்லிட்டே இருக்காரு அப்படின்னு பொதுவாக ஒரு விமர்சனம் வருதுல, அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அந்த மாதிரி விமர்சிக்கிறாங்கல்ல, அவர்கள் வந்து ஒரு அற்பர்கள், தற்குறிகள், அவர்கள் அரசியல் அறிவிலிகள், ஒரு அறிவற்றவர்கள் தான் பார்ப்போம். வாழ்த்து என்பது ஒரு நாகரிகத்தினுடைய உச்சம், நாகரிகத்தினுடைய ஒரு அடையாளம். அந்த அடிப்படையில் தான் இப்போ வாழ்த்தை வந்து விமர்சிக்கிறாங்களே. எங்க தலைவர் அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு வாழ்த்து செய்தி போடுறாரு. அந்த வாழ்த்து செய்தியை போட்ட உடனே தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற எங்களுடைய தோழர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி சிலைக்கு முன் நின்று உங்களை போன்று நாங்கள் சமத்துவ அரசியலை முன்னெடுப்போம் அப்படின்னு ஒரு உறுதிமொழி ஏற்கிறாங்க. இந்த வாழ்த்தை கொச்சப்படுத்துறாங்களா? தந்தை பெரியார் அவர்களுக்கு பிறந்த நாள் வருகின்ற பொழுது அந்த பிறந்த நாளுக்கு தலைவர் அவர்கள் வாழ்த்து செய்தி போடுவாங்க. அப்போ தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற எங்களுடைய தோழர்கள் தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கின்ற தந்தை பெரியார் அவருடைய சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வீர வணக்கம் செலுத்தி அந்த சிலைக்கு முன்னின்று ஐயா உங்களை போன்று சமூக நீதி அரசியலை நாங்கள் முன்னெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி ஏற்கிறாங்க. அந்த வாழ்த்துக்களை கொச்சைப்படுத்துறாங்களா? கிறிஸ்துவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் எந்த மத சண்டையும் வந்துவிடக்கூடாது, இந்தியா என்பது ஒரு மத நல்லிணக்கம் கொண்ட ஒரு நாடாக இருக்கணும், எந்த பிரிவினையும் வந்துடக்கூடாது, எந்த ஏற்றத்தாழ்வுகள் வந்துடக்கூடாது என்பதற்காகவே வாழ்ந்தவர் கண்ணியத்துக்குரிய ஐயா காகிதமில்லத்தவர்கள். அந்த காகிதமில்லத் ஐயா அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு எங்கள் தலைவர் அவர்கள் ஒரு வாழ்த்து செய்தி போடுறாங்க, பிறந்தநாள் வாழ்த்து செய்தி போடுறாங்க. தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய தோழர்கள் ஐயா கண்ணியத்துக்குரிய காகிதமில்லத் ஐயா அவருடைய நினைவிடத்திற்கு சென்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி ஐயா உங்களை போன்று நாங்கள் மத நல்லிணக்க பாதையில் பயணிப்போம் அப்படின்னு உறுதிமொழி ஏற்கிறாங்க. இந்த வாழ்த்துக்களை கொச்சப்படுத்துறாங்க. அப்போ எங்களுடைய அரசியல் வாழ்த்து என்பது சமூக நீதி வாழ்த்தாக இருக்கிறது, சமத்துவ வாழ்த்தாக இருக்கிறது, மத நல்லிணக்க வாழ்த்தாக இருக்கிறது, ஒற்றுமைக்கான ஒரு வாழ்த்தாக இருக்கிறது. அப்ப இந்த வாழ்த்துக்களை எல்லாம் எப்படி விமர்சிப்பதற்கு அவங்களுக்கு
மனசு வருது? அப்போ சமூக நீதியை விரும்பாதவர்கள், சமத்துவத்தை விரும்பாதவர்கள், மத ஒற்றுமையை விரும்பாதவர்கள், மனிதத்தை விரும்பாதவர்கள் தான் எங்களை விமர்சிப்பாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ எங்களுடைய வாழ்த்து என்பது ஜனநாயக பூர்வமான ஒரு வாழ்த்துங்க. இந்த காலத்தில் அவ்வளோ சீக்கிரம் வாழ்த்து என்பது ஒரு மோட்டிவேஷனுங்க. ஒரு வாழ்த்து என்பது ஒருத்தர் தோல்ல தட்டி கொடுக்கறதுங்க. அந்த ஒரு உயர்ந்த மாண்பு கொண்டவர் தான் எங்களுடைய தலைவர் அவர்கள். அப்போ இதையெல்லாம் விமர்சிக்கிறாங்க. என்ன அவங்க வந்து சாதி வெறியாகவும் மத வெறியாகவும் இந்த மண்ணுல வந்து ஒற்றுமை என்பது இருக்கக்கூடாது என்று நினைக்கிறாங்க. பாத்தீங்களா? அவங்க தான் எங்களை வந்து விமர்சிப்பாங்க. தந்தை பெரியார் பத்தி சொன்னீங்க, அண்ணல் அம்பேத்கர் பத்தி எல்லார பத்தியும் வந்து நீங்க சொன்னீங்க. பொதுவா தாவேகாவோட ஐடியாலஜி அப்படின்றத நம்ம எதை எடுத்துக்கிறோம்? ஏன்னா தமிழ்நாட்டில் பொதுவா வந்து இந்துத்துவாவை பின்பற்ற கட்சிகள் இருக்காங்க, இந்திய தேசியத்தை ஃபாலோ பண்றவங்க இருக்காங்க, திராவிடம், தமிழ் தேசியம் அப்படின்னு பல்வேறு வகைப்பட்ட கம்யூனிசம், மார்க்சியம் உள்ளிட்ட விஷயங்களை பின்பற்றவங்க இருக்காங்க. தாவேகாவோட ஐடியாலஜி அது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் பயணம், தமிழக வெற்றி கழகத்தினுடைய கருத்தியல், சித்தாந்தம், கோட்பாடு, இந்த மண்ணுக்கான அரசியலை நம்ம முன்னெடுக்கிறோம். தலைவர் அவர்கள் அந்த 3 பக்கம் அறிக்கையில தெளிவா சொல்லிட்டாங்க, என்னுடைய அரசியல் பயணம் என்பது மண்ணுக்கான அரசியல் பயணம். அப்ப இந்த தமிழ்நாட்டு மண்ணிற்கான அரசியல் பயணம் என்பது சமூக நீதிக்கான அரசியல் மண். இது வந்து ஒரு சமத்துவத்திற்கான ஒரு அரசியல் மண், மத சார்பின்மைக்கான ஒரு அரசியல் மண், மத நல்லிணக்கத்திற்கான ஒரு அரசியல் மண்ணாக இருக்கு. இதுதான் எங்களுடைய அரசியல் பயணமாக இருக்கும். எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும், சம வாய்ப்புகள் கிடைக்கணும், சமத்துவம் உருவாகணும். இங்க வந்து இடஒதுக்கீடை நடைமுறைப்படுத்தி அதை நிலைப்படுத்தணும், இடத்தை சரியான முறையில் பங்கீடு செய்து கொடுக்கணும். அதுதான் சம வாய்ப்பு, சம உரிமை. அந்த அடிப்படையில் எங்களுடைய அரசியல் என்பது மக்களுக்கான ஒரு அரசியல், மக்களை வளர்ச்சி பாதையை நோக்கி கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு அரசியல். தமிழ்நாடு என்கின்ற இந்த மாநிலத்தை கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் வளர்ச்சி திட்டங்களிலும் மிக உயர்ந்த ஒரு மாநிலமாக இந்தியாவிலேயே கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தான் எங்களுடைய அரசியல் பயணம் இருக்கு. அந்த அடிப்படையில் எங்களுடைய அரசியல் என்பது மண்ணுக்கான அரசியல், இந்த மக்களுக்கான அரசியல். நீங்க சொல்ற மாதிரி கம்யூனிசத்துக்கான ஒரு அரசியல், நீங்க சொன்ன மாதிரி இது வந்து பெரியாருக்கான அரசியல், அண்ணல் அம்பேத்கருக்கான அரசியல், இந்த சமூக நீதி களத்தில் போராடிய அனைத்து தலைவர்களுக்கான அரசியல், குறிப்பாக தமிழ்நாட்டுக்கான அரசியல். ஒருபோதும் தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டுக்கு எதிரான எந்த ஒரு அரசியலையும் முன்னெடுக்காது என்பது எங்களுடைய நிலைப்பாடு. நிச்சயமா. இப்ப நீங்க சொன்ன விஷயங்கள் புரிஞ்சுக்க முடியுது. நீங்க சொன்ன மாதிரி அறிக்கைகள் வந்து ரொம்பவே தெளிவா என்ன விஷயங்கள் நம்ம வந்து தமிழ்நாட்டுக்கான அரசியலை புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்படுவோம் அப்படின்ற மாதிரி விஜய் வந்து குறிப்பிட்டிருந்தாரு. அதையும் தாண்டி வந்து விமர்சனங்கள் வருதுல, விஜய்க்கு வந்து எல்லா அரசியலும் வந்து புரிந்திருக்குமா? தமிழ்நாட்டோட நீங்க சொன்ன மாதிரி சமூக நீதி நீங்க சொல்றீங்க, அறிக்கைகளும் இருக்கு, ஆனாலுமே கூட ஒரு முழுமையா புரிந்து வந்து விஜய் வந்து அதை வந்து செயல்படுத்துவாரா? ஏன்னா ஏற்கனவே இங்க ஒரு கட்டமைப்பு இருக்கு, அதன் மூலமா சில வளர்ச்சிகள் இருக்கு, அது வந்து செதஞ்சிடக்கூடாது அப்படின்னு சில பயம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அரசியல் விமர்சகர்கள். அப்படின்னும் போது இது எல்லாத்தையும் முழுமையா விஜய் உள்வாங்கி இருக்காரா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்ல, அதுக்கு உங்களுக்கான பதில் என்ன? இல்ல, எல்லாத்தையும் முழுமையாக உள்வாங்கி கொண்டுதான் அவர் இந்த உயர்ந்த பணியை நோக்கி, மக்கள் பணியை நோக்கி அவர் வராரு. எங்க தலைவர் அவர்களுடைய ஒரு விஷயம் மட்டும் கேட்கிறேன். ஏன்னா என்ன சொல்றாங்கன்னா, அவர் நேரடியா வர்றாரு, அவருக்கு வந்து என்ன எண்ணம்னா அரசியலுக்கு வரணும், தேர்தல போட்டியிடணும், வெற்றி பெற்று சிஎம் ஆயிரணும், அந்த அளவுக்கு தான் அவருக்கு வந்து லட்சியம் இருக்கு, பார்வை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவர் அரசியலுக்கு வரணும், தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆகிடணும் அப்படின்னு அவர் நினைத்திருந்தால் அவர் வந்து பெரியாரை படிங்கள், காமராஜரை படிங்கள், அம்பேத்கரை படிங்கள்னு சொல்லியிருக்க மாட்டாரு. இங்க வந்து பெரியாரை படிங்கள் அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு எவ்வளவு எதிர்ப்பு வரும்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அம்பேத்கரை படிங்கள் அப்படின்னு தமிழ்நாட்டுல சொல்லும் போது எவ்வளவு சாதி அமைப்புகள் அவருக்கு எதிராக திரும்புவார்கள் உங்களுக்கு தெரியும். காமராஜரை படிங்கள் அப்படின்ற போது இங்க எவ்வளவு எதிர்ப்புகள் வரும்னு உங்களுக்கு தெரியும். அப்போ பல எதிர்ப்புகளை எல்லாம் தாண்டி தான் அவர் அரசியல் களத்துக்கு வராரு. அப்போ தமிழ்நாடு மண் என்பது எதற்கான ஒரு மண், எந்த கோட்பாட்டிற்கான மண், இங்க எந்த கோட்பாட்டை முன்வைத்தால் மக்கள் அங்கீகரிப்பார்கள் என்பதை எல்லாம் தெரிந்துதான் அவர் வராரு. இப்ப மத்திய அரசு குடியுரிமை சட்டத்தை கொண்டு வருகின்ற பொழுது இந்த பிளவுவாத சட்டம் கூடாது, இது மக்களை பிளவுபடுத்துகிறது அப்படின்னு கண்டித்து அறிக்கை வெளியிட்டு போதே தெரியலையா, அவர் வந்து ஒரு கூர்மையான ஒரு பார்வையோடு எந்த பிளவுவாதம் ஏற்படக்கூடாது, எந்த சிதைவும் ஏற்படக்கூடாது, எல்லாரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வோடு வருகின்ற பொழுது இப்படி வர்றதுனாலதான் எதிரணியில் இருப்பவர்களுக்கு அச்சம் ஏற்படுது. அவர் ஒரு சாதாரண நடிகரா வந்தார்னா இவங்க யாரும் பயப்பட மாட்டாங்க. ஏன்னா பொதுவா வந்து ஒரு கலோக்கியலா சொல்லணும்னா, கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கின நடிகர் அவருக்கு வந்து ஒரு முதல்வர் ஆசை வந்துட்டாரு அப்படின்னு சில விமர்சனங்கள் சொல்றாங்க. இல்லங்க, அவரு கோடிக்கணக்கான சம்பளம் அப்படின்னா இப்பதாங்க உச்சத்துல இருக்கிறாரு. இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு அவர் தான் டாப். இன்னும் 10 வருஷத்துக்கு அவர் இருந்து பல கோடி, 2000 கோடிக்கு மேல அவரால் சம்பாதிச்சிருக்க முடியும். ஆனா அந்த 2000 கோடி எனக்கு வேணான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு அரசியலுக்கு வராருல, இதுதான் வந்து கட்ஸ், இதுதான் வந்து தைரியம், இதுதான் வந்து நான் மக்களுக்கு நல்லது செய்ய போகிறேன் என்கின்ற ஒரு உணர்வு. அது வந்து சும்மா நான் ஒரு நடிகர் அப்படின்னு அவர் வரல, நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டாரா இருக்கேன், எல்லாருடைய வீடுகள்ல நான் இருக்கிறேன், எல்லாருடைய தமிழ்நாட்டு மக்களின் உள்ளங்கள்ல இருக்கிறேன், அதனால நீங்க வந்து எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சாதாரணமா அவர் வரல. அவர் வரும்போதே வந்து ஒரு 3 பக்க அறிக்கையை சொல்லிட்டு தான் அவர் வராரு. என்னுடைய அரசியல் சாதாரண அரசியல் கிடையாது,
அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா கட்சியில சேரும்போது கூட சாதாரண சேர முடியல. ஒரு உறுதிமொழி படிவம் இருக்கு, அந்த படிவத்தை படிங்கன்றாங்க. அந்த படிவத்தை படித்து பார்த்து இது உனக்கு சரியா இருந்தா கையெழுத்து போட்டு கட்சியில உறுப்பினரா இணை அப்படின்னு தான் சொல்றாங்க. கையெழுத்து போட்டுட்டு கட்சியில பொறுப்பு வாங்கிக்காங்கன்னு சொல்றாங்க. அப்ப அந்த உறுதிமொழி என்பது பாத்தீங்கன்னா இந்த மண்ணுக்கான உறுதிமொழியா இருக்கு. இங்க வந்து ஒரு கோட்பாட்டிற்கான ஒரு உறுதிமொழியா இருக்கு, ஒரு சமத்துவத்திற்கான ஒரு உறுதிமொழியா இருக்கு, ஒரு சமூக நீதிக்கான ஒரு உறுதிமொழியாக இருக்கு. அப்ப தெளிவா வராரு. இப்ப தெளிவா வர்றதுனாலதான் எதிரணியில் இருப்பவர்களுக்கு ஒரு பயம் ஏற்படுது. இவர் சாதாரண ஒரு நடிகரா வந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டுல எவ்வளவு நடிகர்கள் வந்தாங்க, அவங்க எல்லாம் சாதாரணமா கடந்து போயிட்டாங்க. ஆனா தளபதி அவர்கள் வருகின்ற பொழுது எதிரணியில் இருப்பவர்கள் ஏன் அச்சப்படுறாங்கன்னா கொள்கை தெளிவா வராரு. அவர் தன்னுடைய கொள்கைக்கான தலைவர்களை முன் வச்சு தானே வராரு. அவர் நான் வந்து விஜயா வரேன் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு அவர் சொல்லல. அவர் என்ன சொல்றாரு, நான் ஒரு பெரியாரியவாதியாக வருகிறேன், நான் ஒரு அம்பேத்கர் வாதியாக வருகிறேன், நான் ஒரு தமிழ் தேசியவாதியாக வருகிறேன், நான் ஒரு கம்யூனிசவாதியாக வருகிறேன், நான் ஒரு மக்களுக்கானவனாக வருகிறேன், நான் இந்த தமிழ் மண்ணுக்கானவனாக வருகிறேன், மண்ணுக்கான அரசியலை செய்ய போகிறேன், எந்த பிரிவினையும் உருவாக்க மாட்டேன், நல்ல வளர்ச்சி பாதையை தமிழ்நாட்டை கொண்டு போய் சேர்ப்பேன் என்கின்ற அந்த உயர்ந்த பார்வையோடு வராரு பாத்தீங்களா. அதனாலதான் எதிரணியில் இருப்பவர்களுக்கு ஒரு பயம். இவர் சாதாரண நடிகராக வந்தாருன்னா கண்டுக்க கூட மாட்டாங்க. அப்ப நாங்க மிக தெளிவாக வரோம், மிக ஒரு புரிதலோடு வரோம், ஒரு கோட்பாட்டோடு வரோம், ரொம்ப ஆரோக்கியமா மக்கள் எங்களை அங்கீகரிக்கிறாங்க. கூடுதலா ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி கொள்கைகள் அவர் வந்து முன்வைக்கிறார் வர்றாரு அப்படின்றதை தாண்டி இங்க ஏற்கனவே இருக்கிற கட்சிகள் மீது ஐடி இடி போன்ற ரெய்டுகள் வந்து வருது. விஜய் மேல எல்லாம் விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சு செயல்பட ஆரம்பிச்சு அது போன்ற ஒரு நெருக்கடிகள் வந்தா அவர் வந்து இதுக்கெல்லாம் வந்து ரொம்பவே வந்து ஒரு அச்சப்படக்கூடிய ஒரு ஆளு. அவர் வந்து நீண்ட காலம் வந்து நீடிக்க மாட்டாரு, அவருக்கு வந்து ஒரு பயம் வந்துடும், அது போன்ற கருத்துக்களும் சொல்றாங்கல்ல. அந்த பார்வை வந்து ரொம்ப தவறான பார்வை. அது எங்க தலைவரை பத்தி அவங்க தவறா புரிஞ்சிருக்காங்க. அவர் 20 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் படங்கள் எல்லாமே பிரச்சனை தான். அவர் படம் ரிலீஸ் ஆனாவே ஆளுங்கட்சிகள் வந்து எவ்வளவு நெருக்கடிகள் கொடுப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவர் பல ஏற்றத்தாழ்வுகள், நெருக்கடிகள், விமர்சனங்கள், கேலி சித்திரைகள் எல்லாத்தையும் கடந்து தன்னைத்தானே பக்குவப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார். மனதளவில் என்ன நானே பக்குவப்படுத்தி கொண்டு நான் வருகிறேன்னு அந்த அறிக்கையில சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில் ஒரு வரக்கூடியவர் தான். அவர் எதையும் கண்டு பயப்பட மாட்டாரு. அப்பவே மார்க்கெட் ஒரு உச்சத்துல இருக்கின்ற பொழுது நாகப்பட்டினத்தில் இருக்கின்ற தோழர்கள் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் வந்து தமிழ்நாட்டு மீனவர்கள் சிங்கள ராணுவ படையால் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு தொடர் கொலைகள் நடந்த நேரம். அந்த நேரத்தில் அப்போ தோழர்கள் முன்னெடுத்த அந்த ஆர்ப்பாட்டத்தில் மிக தைரியமா பேசுறாரு. எந்த அரசியல் கட்சி தலைவரும் பேச மாட்டாங்க. இதே சம்பவம் தொடர்ந்து நீடித்தால், சிங்கள ராணுவம் தொடர்ந்து தமிழ்நாட்டு மீனவர்களை சுட்டீர்கள் என்றால் உலக வரைபடத்தில் இருந்து இலங்கை என்கின்ற ஒரு நாடை இல்லாமல் செய்திருவேன் அப்படின்னு ஒரு தலைவர் பேசுறாருல. அவர் வந்து அச்சப்படுவார் அப்படின்னா பேசியிருப்பாரா? அப்போ அவர் மிக ஒரு தைரியமான ஒரு நபர். அவர் எல்லாவற்றையும் எதிர்கொள்றாரு. ஜிஎஸ்டி குறித்து படங்கள் மூலம் கருத்து சொல்கின்ற பொழுது மத்திய அரசு அவர் எவ்வளவு நெருக்குதலுக்கு உள்ளாக்கியது. இடி ரைட்லாம் பண்ணாங்க. அடுத்து வந்து அவர் மக்களுக்கு ஆதரவா கருத்து பேசுறாரு. பண மதிப்பிழப்பை மோடி அவர்கள் கொண்டு வருகின்ற பொழுது என்ன சொல்றாரு, இதுல வந்து ஏழைகள் மிகவும் பாதிக்கப்படுவாங்க, கஷ்டப்படுறவங்க ரொம்ப பாதிக்கப்படுவாங்க, அதனால இதை வந்து பரிசீலனை பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்றாருல்ல. அப்ப அந்த பார்வை இருக்குல்ல. இப்ப நீட்டு அப்படின்ற போது அந்த நீட்டு வேணான்னு அவர் சொல்றாரு. அனிதா வீட்டுக்கு போனார்னாவே நீட்டு வேணான்னு தானே அர்த்தம். அப்ப மத்திய அரசு அவர் எதிர்க்கிறார்ல. இப்ப திமுக அந்த கள்ளக்குறிச்சியில் திமுக அரசினுடைய அலட்சிய போக்குனாலதான் இவ்வளவு பேர் செத்தாங்க அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிடுறாருல. அப்போ நான் எல்லாத்தையும் எதிர்கொள்ள தயார், நீ என்ன வேணாலும் ரெடியா இருக்கேன், எல்லாவற்றையும் எதிர்கொள்ள நான் தயாரா இருக்கேன். அவர் ரெடியா இருக்காரு, தயாரா இருக்கிறாரு. மக்களும் வெளியில இருந்து பாக்குறாங்கல்ல. அவர் வந்து மக்களுக்காக குரலே கொடுக்காம, மக்களை பத்தி சிந்திக்காம, மக்களுக்காக எதையுமே செய்யாம கமுக்கமா இருந்துட்டு திடீர்னு அரசியலுக்கு வந்தாங்கன்னா மக்கள் வந்து சரியான பாடம் புகட்டிடுவாங்க. ஆனா அவர் 20 ஆண்டுகளுக்கு மேலாக எங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ பாதிக்கப்படுற மக்கள் பக்கம் தான் அவர் நின்றுருக்காரு. அதை தாண்டி அவர் ஒரு பொழுதும் கூட மக்களுக்கு எதிராக அவர் எந்த இடத்துலையுமே நின்னதில்லை. அதனாலதான் தமிழ்நாட்டு மக்கள் வந்து தளபதி அண்ணன் விஜய் அவர்களை வந்து தான் வீட்டில் இருக்கிற ஒரு மூத்த பையன் அப்படின்ற அங்கீகாரத்தை கொடுத்துருக்குறாங்க. ரேஷன் கார்டில் தாங்க அவருடைய பேர் இல்லை ஒவ்வொரு வீடுகளில். ஆனால் எல்லா வீடுகள்லையும் தளபதியை கொண்டாடுவதற்கு காரணம் என்னன்னா, அவர் மண் சார்ந்து, இந்த மக்களின் நலன் சார்ந்து, இந்த மக்களின் வாழ்வியல் சார்ந்து, உரிமைகள் சார்ந்து குரல் கொடுக்கக்கூடியவர். இயல்பாகவே இந்த மண் மீது காதல் கொண்டவர் அவர். நான் ஒரு தமிழன், இது தமிழ் மண், நமக்கான கலாச்சாரம் பண்பாடு அப்படின்ற அந்த உயர்ந்த பார்வையும் இந்த மண் மீது காதலும் கொண்டவர். இந்த மண் மீது பற்று இருக்குல்ல, அவர்கள் ஒரு நாள்னா ஒரு நாள் மிகப்பெரிய ஒரு தலைவர்களாக மாறிடுவாங்க. அப்ப தளபதி அவர்கள் 20 ஆண்டுகளுக்கு மேலாகவே இந்த தமிழ் மண் மீது காதல் கொண்டவரா இருக்கிறாரு. அப்படி இருக்கின்ற பொழுது அவர் பார்க்கிறாரு, சமூகத்தில் நடக்கின்ற அநீதிகளை பார்க்கிறாரு, அசம்பாவிதங்களை பார்க்கிறாரு. இப்ப நம்ம வந்து இதை சரி பண்ணுவோம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு வராரு. நாங்க மக்களை சந்திக்க போறோம், மக்களோடு கூட்டணி வைக்க போறோம், மக்கள் எங்களுக்கு அதற்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பாங்க. நன்றி, மிக்க நன்றி. பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும்
நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.